ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலேயும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பதற்கு தேவன் பாராட்டின மகாபெரிய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாமா? நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். முதலாவது நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த லாக்டவுன் நாட்களில் நாங்கள் எங்கள் இருந்த ஸ்தலங்களிலேயே நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒரு மனதை நீர் பார்த்து எங்களை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை உயர்த்தும், பெயரை பெருமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். என்னோடு கூட உங்களோடு கூட சேர்ந்து நான் பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடல்களை பாடும்படி நான் விரும்புகிறேன். சேர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம் ஆண்டவரை துதித்து உயர்த்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஓ அல்லேலூயா, ஆனந்தமே. சேர்ந்து மகிழ்ச்சியோடு ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. Glory, glory. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன்,
ஹalleluya ஆனந்தமே glory glory ஹalleluya சேர்ந்து சொல்லுவோம் ஓ ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹalleluya துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு ஹalleluya ஆனந்தமே எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஆனந்தமே glory glory ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இரவில் பயங்கரம் பகலில் அம்பு இழக்கும் பயமில்லை சேர்ந்து இரவில் பயங்கரம் பகலில் அம்பு இறக்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் ஒரு இடம் உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம் ஹalleluya ஆனந்தமே சொல்லுங்க ஹalleluya ஆனந்தமே glory glory ஹalleluya ஆனந்தமே ஆமென் ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே அடைக்கலம் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஓ ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு ஓ ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் ஹalleluya ஆனந்தமே ஓ ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆண்டவரை இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆமென். கொஞ்சம் இசை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை இந்த பாடலை சேர்ந்து பாடி, இந்த பாடலில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலனடைந்து செட்டைகள் அடித்து உயர இடம்பிடுவாய். ஆமென். ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்கல்ல, ஆலயத்துக்கு போக முடியல, ஆண்டவர் ஆலயத்துக்கு போக முடியாமல் வீட்டில் உட்காந்து ஜெபிக்க வச்சிருக்கிறார்ல, ஆனால் காத்திருக்கிற நமக்கு நற்செய்தியே கர்த்தர் தருகிறார். காத்திருக்கிற நீ கடுகை போல பலனடைய போகிறார், சேட்டைகள் அடித்து உயரே எழும்ப போகிறார். நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கனப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். சேர்ந்து கர்த்தருக்கு காத்திருந்து கடுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். சேர்ந்து சொல்லுவோம். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவனே ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். எல்லாரும் சேர்ந்து தாகமுள்ளவனே தாகமாயிருக்கிறவனே ஆவியை ஊற்றிடுவாய். எல்லாரும் பாடுவோமா? வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். இன்றைக்கு நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே நான், புது பலன் அடைந்திடுவே. சொல்லுவோம். நான் புது பலன் அடைந்திடுவே. சர்வங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்வங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். Glory. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலத்தை கட்டளையிடுகிறார். சந்தோஷமா நீ புது பலன் அடைந்திடுவாய். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. புது
அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தரில் பலன் அடையோ பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். பலத்தின் மேல் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். சேர்ந்து சொல்லுவோம், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். Heavenly mastery worship, we exalt your name. நீ புது பலன் அடைந்திடுவாய். சேர்ந்து சொல்லுங்க, புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். Yes, yes, Lord. நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சேர்ந்து hallelujah. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னம், நம்ம ஆராதிப்பதை ஆண்டவர் கேட்டா அந்த பிரசன்னத்தில் நம்மை நிரப்பி இருக்கிறார். இப்பொழுதும் ஒன்றெண்டு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தெய்வ சமூகத்துல நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த லாக்டவுன்களை சீக்கிரம் அகற்றிவிட்டு சபைகள் சீக்கிரம் திறக்கப்படும். ஆண்டவர் அதற்கான கிருபையை நமக்கு தரணும். நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்ததினாலே அந்த இடம் அசைந்தது. God shaken the place when they get oneness in their heart to pray to the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபித்த பொழுது ஒரு மனம் இருந்தது, அதனால் அந்த இடம் அசைந்தது. God heard that prayer and he answered all the prayer, the supplication they given to the Lord. ஆண்டவரிடத்தில் சொன்ன எல்லா ஜெபத்தையும் எல்லா விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த லாக்டவுனை கர்த்தர் மாற்றும்படி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த லாக்டவுன் இருப்பதனால நம்ம மற்ற இடங்களுக்கு போக முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியல. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தாதான் நமக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே தாவீது சொல்றான், நான் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எனக்கு வேணும் இல்லை, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எனக்கு இருந்தாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம். ஆண்டவர் இந்த நாட்களில் தேவனுடைய கரம் நம்மத்தில் இறங்கி இந்த லாக்டவுன்ல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரும்படி எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நாட்கள்ல ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு லாக்டவுன் எல்லாம் நீக்கி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசியை தாங்க, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க, ஆலயத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்க, ஆலயம் எப்பொழுதும் திறக்கும் என்று ஏங்குகிற நாங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த லாக்டவுன்ல கர்த்தர் அந்த லாக்டவுன் எல்லாம் மாற்றி ஒரு திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக இருந்ததை போல திறந்த வாசலை கட்டளையிடுங்க. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆண்டவர் சபைக்குள்ள எழுப்புதலை கட்டளையிட போகிறார். திருச்சபைக்குள்ள எழுப்புதலை கட்டளையிட ஆரம்பித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலே ஜெப சத்தம் எழும்பி இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரிகளும் விசுவாசிகளும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தனி ஜெபம் வந்திருக்கிறது, குடும்ப ஜெபம் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் இந்த நாட்கள்ல எழுப்புதலை திருச்சபையில ஊற்ற போகிறார்.
வைத்திருக்கிறார். அதற்கு என்னை ஆயத்தமாக்கும். வாய் திறந்து கேட்போமா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கும். நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு ஆண்டவரே, ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நான் எழுப்புதலுக்கான பாத்திரமாய் உம்முடைய நாமத்தை சுமந்து செல்லுகிற தேவனுடைய பாத்திரமாய் நான் காணப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளையும் நீர் எழுப்புதலை பயன்படுத்தும்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீ ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, நம்முடைய தேசத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கையில இத்தனை மாதங்கள் 4 மாதங்களுக்கு மேலாச்சு. இந்த 4 மாதங்களுக்கு மேலே அவங்க ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதோ அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்தாலும் அவர்களுக்கு அது போதுமா தெரியாது. ஆனால் பல தேவைகள் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி, இந்தியாவில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி ஏழை ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். அவர்களுக்கு எல்லாரும் ஆரம்பத்தில் நிறைய உதவி செய்தோம். ஆனால் இப்பொழுது அந்த உதவிகளை செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் திருச்சபைகளுக்குள்ள அந்த செழிப்பை, ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் பெருகப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் தேசத்தை, திருச்சபையின் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதமான ஆண்டவரே தேசமாய் இந்தியா மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இருக்கிற பிரதான மந்திரியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேபினெட் அமைச்சர்களை ஆசீர்வதிங்க, பிரசிடென்ட் ஆசீர்வதிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். எங்கள் அண்டை மாநிலம் ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவரே சீஃப் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க. அங்கே இருக்கிற அமைச்சர்களை ஆசீர்வதிங்க. பாண்டிச்சேரிக்காக ஜெபிக்கிறோம். பாண்டிச்சேரி ஆசீர்வதிங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறதான ஆண்டவரே எங்களுடைய முதலமைச்சர் அவரை ஆசீர்வதிங்க. கேபினெட் அமைச்சர்களை ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற கவர்னரை ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மருத்துவத்துறை ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு துறைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு துறைகளையும் ஆசீர்வதித்து அவரை செழிப்படைய பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதமான அதிசயமான காரியங்களை நீ நடத்தி உங்க நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை விளங்கப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை சந்தோஷம் மகிழ்ச்சியமா வைத்திருப்பார். ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி இருப்பார். ஆமென். சபைக்குள்ள நீங்க வராததுனால நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. சீக்கிரத்துல ஆண்டவர் சபைகளை கர்த்தர் அந்த திறந்து தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய நாமத்தை உயர்த்த நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் கேட்போமா? அந்த வசனத்தை நம்ம கேட்போம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்து, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. Wait on the Lord, be of good courage, and he shall strengthen thy heart. Wait, I say, on the Lord. தேவனுக்குள் நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப காத்திருந்தா, நான் ஜெபம் பண்ணினா, ஐயோ நான் ஜெபம் பண்ணி தான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் ஜெபம் பண்ணினாலே எனக்கு பிரச்சனை, நான் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், 1 வாரம் ஜெபம் பண்ணிட்டேன், அதுக்கு மேல என்னால ஜெபம் பண்ண முடியல. காரணம், அவ்வளோ பிரச்சனை என்ன சூழ்ந்து கொள்ளுச்சு. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நான் 2 நாள் தான் ஜெபம் பண்ணேன், 3ஆம் நாள் வண்டியில போய் கீழே விழுந்துட்டேன், என் கை கால்லாம் தேஞ்சிச்சு, இது சரியாக 1 மாசம் ஆச்சு, அதனால நான் ஜெபம் பண்ண முடியல. இதெல்லாம் சாசு உங்க மனத்துல போடுவான். நீ கர்த்தருக்கு காத்திருந்து உனக்கு என்ன கிடைச்சது, என்ன நன்மை கிடைக்கும், என்ன குட்னஸ், வாட் கைண்ட் ஆஃப் குட்னஸ் யூ கெட் இட் ஃப்ரம் தி லார்ட் when you pray to the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல நீ ஜெபிக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது என்ன நன்மை கிடைத்தா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அவர் சமூகத்துல ஜெபிப்பதே நன்மைதான். ஆமென். அவர் சமூகத்துல காத்திருக்க செய்வதே நன்மைதான். ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறார். அவர் சமூகத்துல போய் நீங்களும் நானும் சேர்ந்து
ஜெபிக்கிறோம்னா பாக்கியம் தானே. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை பார்க்க அவர் கூட வந்து நிற்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுல தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்கிறார். அதனால நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு காத்திருக்கணும்னு விரும்புறார். எப்படி காத்திருப்பது? நம்ம காத்திருந்தா என்ன நடக்கும்? நீங்க வாசிச்சு பாருங்க, மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், மீகா 7:7 ஞாபகம் வச்சுக்கோங்க. மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7ஆம் வசனம். சுலபமா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வாசிங்க பார்ப்போம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. And so therefore I will look unto the Lord. I will wait for the God of my salvation. My God will hear me. அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நானோவென்றால். அருமையாய் சொல்லுங்க, நானோவென்றால். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நானோவென்றால். When you wait in the Lord's feet, ஆண்டவருடைய பாதத்தை நீ அமர்ந்திருக்கும் போது, காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் தான் எனக்கு ரட்சிப்பு. நான் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, I will look unto the Lord. I look unto the Lord. அருமையாய் சொல்லுகிற அந்த பக்தர், நான் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு. தேவனுக்கு காத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவன் என்னை கேட்டருளுவான். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறான். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தா உன் ஜெபத்தை கேட்பான். வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்துல அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்துல அவன் யாக்கோபு தன் சகோதரனை சந்திப்ப தன் தேசத்துக்கு போகும்படி ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ அவன் தேசத்துக்கு திரும்ப போறான். அப்படி அவன் தேசத்துக்கு திரும்ப போகும் பொழுது இவனுடைய எல்லா சம்பவத்துகளையும் அக்குறப்படுத்திட்டான். எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் வச்சாச்சு. இப்ப இவன் இக்காரில் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஏசாவுக்கு இவன் முன்பாக ஆட்களை அனுப்புகிறான். என்ன சொல்றான்? உங்களுடைய அடியானாக யாக்கோபு உம்மை சந்திக்க வருகிறான். இதை அறிவிக்கும்படி இவன் வேலைக்காரர்கள் போய் அங்க சொன்ன உடனே அவன் சொல்றான், அப்படியா, அப்ப நான் அவனை சந்திக்க வருகிறேன்னு சொல்லி 400 வேலையாட்களோடு அவன் வர்றான். 400 வேலையாட்களோடு அவன் வந்து என்ன செய்யறான்? அவனை கொண்டு போக விரும்புறான். இதை கேள்விப்பட்ட யாக்கோபு அப்படியே சோர்ந்து போயிட்டான். இப்ப யாப்போக்கு நதிக்கரையில குடும்பத்தெல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இவன் இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், உங்க சமூகத்துல நான் காத்திருப்பேன். Tonight I will wait in your feet, Lord. Jacob prayed to the God and he struggled with the Lord. ஏன் ஆண்டவரோட அவன் போறான்னு தெரியுமா? அவன் சொல்றான், நான் காத்திருப்பேன், நான் உங்க சமூகத்துல இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவன் எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடணும், கேட்டறணும் என் ஜெபத்தை. ஆமென். பொழுது விடியுது. அதுவரை ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கல. பொழுது விடியும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன போக விடு. இல்ல என் ஜெபத்தை கேட்கல, நான் உங்களை அனுப்ப மாட்டேன். ஆண்டவர் சொன்ன, நான் கேட்டுட்டேன்பா. உன் பேர் யாக்கோபு தானே, நீ இஸ்ரவேல் மாறி, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். He blessed Jacob and he sent him. Then God went from Jacob. அவனிடத்திலிருந்து அவர் போய்விட்டார். அவன் வரான். ஏசா அவனை எதிர்கொண்டு வருகிறான். 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஏசா தீங்கு செய்யும்படி யாக்கோபிடத்துல வரல. அவன் ஜெபத்தை கேட்டு ரட்சித்தருளினார். அந்த வசந்த பாருங்களேன், மறுபடியும் பாருங்க, மீகா 7:7 பாருங்களேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ரட்சிப்பின் தேவனானவர் என்ன பண்ணாரா? என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டோம். என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். நான் என் ரட்சிப்பின் தேவனை தான் நான் காத்திருந்து கேட்பேன். அவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அப்ப பாருங்க, நீ ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பேன்னு சொல்றார். உங்க விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றார். நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவேன் என்று சொல்றார். முதல்ல அவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து கேளுங்க, அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். 2வது, இதே மீகா 7:8 வசனம்.
7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தைய யாக்கோபு, அருமையான வார்த்தையை மீகாய் அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமே. நம்முடைய ஜெபங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது 2வதாக ஆண்டவர் சொல்லுகிறது, என் ஜெபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆமே. ஆண்டவர் சொல்ற விசுவாசத்தோடு நீ கேட்டீன்னா நான் உனக்கு அதை தருவேன்னு சொல்லியிருக்காருல்ல. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11:1 வாசி பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பப்படுகிற விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்ம நம்பப்படுகிற உறுதி, அது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதுதான விசுவாசம். அப்ப இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ பாவி, நீ அநியாயக்காரி, உன் ஜெபத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பாரு. உன் மூஞ்சி முகரை பாரு, நீ என்ன அழகா ஜெபம் பண்ற, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. அவன் நம்மளை குற்றம் பண்ணுவான், கண்டம் பண்ணுவான். Satan condemned against us. He bring all our sin in front of us. He condemned us. நம்மை கண்டம் பண்ணுவான். என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்பாரா? நீ அவ்வளோ பரிசுத்தமா, நீ அவ்வளோ நல்லவனா, எவ்வளவு தீமை செஞ்சிருக்க, அதனால ஆண்டவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனா வேதம் அப்படி இல்லை. என்ன சொல்ல தெரியுமா? நீ விசுவாசத்தோடு நீ அமர்ந்திருந்தா, சத்துரு பேசும்போது நாம திரும்ப சொல்லணும், நான் இருளில் தான் இருக்கேன், ஆனா என் ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். எனக்குள்ள இருக்கிற தேவ வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ரூம் இருட்டு தான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற லைட்டு போட்டா வெளிச்சம் வந்துடும். எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு வெளிச்சம் வந்துடும். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வர 40 நாள் இயேசு ஜெபம் பண்றார். 40 நாள் ஜெபம் பண்றார் வனாந்தரத்துல. கடைசியா வந்து அவன் சொல்றான், வசனத்தை வச்சே சொல்றான், நீ இந்த கல்லுகளை அப்பங்களை மாற்றும், இது தொழுதுகள், அப்படி இப்படி நான் போட்டு. அப்ப இயேசு சொல்றாரு, அவனுக்கு பதில் காரியத்தை அவர் சொன்னார். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். ஆமென். அந்த சூழலில் இயேசு பசியாயிருந்தா, ஆனா அவன் அப்படி சொல்லும் போது வசனத்தை விதைத்தார். பின்பு வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் பசியோடு கூட இருந்தார். தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினால நாம் பலப்பட முடியும். ஆண்டவர் காத்திரு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண, என் கூட கர்த்தர் இருந்து என் ஜெபத்தை கேட்கிறார். பாருங்க, என் ஜெபத்தை கேட்கிறார். பாவத்தோடு நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை கேட்கிறதா இல்ல. அவர் ஒளியில நடப்பது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லி இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? மீகா 7:8 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். என் சத்துருவை சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்படாத, நான் இருள தான் இருந்தேன், ஆனா எனக்குள்ள வந்திருக்கிற இயேசு எப்படின்னா, அவர் இருள் இல்லை, அவர் வெளிச்சம். He is bright and light, one whom I am having in my heart. He is a brighter like a morning star. So he will change all my darkness. He bring into my life into the light. அவரின் வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து விடுவார். That's why I worship my Lord. I seek my Lord's face. I am looking to the Lord. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை தேடுவேன். நீங்க தேடுவீங்களா? ஐயோ எனக்கு நன்மையே நடக்கல, ஐயோ எனக்கு எத்தனை பிரச்சனை, நான் ஜெபம் பண்ண போறேன், ஜெபம் பண்ண ஆண்டவரை ஜெபத்தையே கேட்கல,
என் ஜெபத்தை கேட்டால் 2 நாள் ஜெபம் 4 நாள் விழுந்துடுறேன், கீழே விழுந்துடுறேன், கை காலை உடச்சிக்கிறேன், என் வீட்டில் சண்டை வந்தது, என் வீட்டுக்கார சண்டை போடுறது, என் மனைவி சண்டை போடுறது, என் பிள்ளைங்க சண்டை போடுறது, ஏதாவது ஒன்று நடந்துருது. ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே பிசாசு உள்ள இருக்க முடியல, அதனால கிளப்பி விடுறான் எல்லாரையும். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காருல்ல, மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு சதா காலங்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்து நான் உடனே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்து நான் கூட இருக்கிறேன். எத்தனை வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்காங்க, இத்தனை திரளான வாக்குத்தத்தங்கள். அது நம்ம மறந்துடும்ல, சில நேரத்தில் மறந்தே போயிடும். ஆண்டவரோட சொல்றோம், ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கேட்கவில்லை, என் விண்ணப்பத்துக்கு நீ செவிசாய்க்கவில்லை. ஆண்டவரே திரும்பிக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு அதை தரல, இதை தரல, நீ காத்து. இந்த லாக்டவுன் எதுக்கு தெரியுமா? உனக்காக தான். ஏன் தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். உன்னை எந்தெந்த இடத்துல திருத்தணுமோ அந்த இடத்துல திருத்தணும். நீ எந்தெந்த இடத்துல மாறணுமோ அந்தந்த இடத்துல மாறணும். Why God permit that lockdown days? Did you know that? God wants to change your life. God wants to change your life. He wants to make a good relationship with you. He wants to make a covenant with you. He wants to clear all the stumbling thing. அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போட விரும்புகிறார். உனக்கு அவருக்கு இடையில தடைகள் எல்லாம் நீக்கி போட விரும்புகிறார். உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் புதிதாக வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த லாக்டவுன். இந்த லாக்டவுன் ஏன் எடுக்கல? நீ மாறல. நீ மாறிட்டேன்னு இந்த லாக்டவுன் மாறிடும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சோம், இந்த லாக்டவுன் மாறிடும். நீ ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்தா லாக்டவுன் மாறிடும். குடும்பமாய் தேவ சமூகத்தில் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னா அந்த லாக்டவுன் மாறிடும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு வந்து உன்னை குற்றப்படுத்த பயப்படாதீங்க. Fear not, because the Almighty God who created the heaven and the earth, who was with you. So why are you afraid of that satanic powers? ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை அல்ல ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். Let us fear unto the Lord. Let us seek our God's face. Let us look unto our God's face. நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். He will answer all our prayers. Don't give up. சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். மூன்றாவதாக மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனம். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றார் பார்ப்போமா? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். பாருங்க, அங்க சொல்லப்படுது, ஆண்டவர் என்ன வெளிச்சத்துல கொண்டு வருவார், அவர் நீதியை நான் பார்ப்பேன். ஆமே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? முதலாவது நீ ஜெபத்துல தேவ சமூகத்துக்கு வந்து காத்திருக்கணும். 2வது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 3வது உன் குறைவுகளை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். ஆமென். உன் குறைகள் எல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கணும். நான் உத்தமன், ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், என்ன போய் ஆண்டவர் எனக்கு ஒரு குறை இல்லை, நான் ஆண்டவருக்கு நல்லா இருக்கேன். நீ சொல்லாத. தேவ சமூகத்தில் உன்னை நிறுத்தி ஆராய்ந்து பண்ணி என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கிற, உனக்கு என்னெல்லாம் குறை இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதெல்லாம் ஆண்டவரை சொல்லு. ஆண்டவரே, நாங்கள் அதெல்லாம் கழுவுங்க, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் மட்டும் ஆண்டவர் காலை பிடிச்சி உழுக்கிறது, அவர் சிங்காசன காலை பிடிச்சி ஆட்டுறது. ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா பொறுமையாரு நான் தரேன், ஏன்பா பொறுமையாரு நான் தரேன். இல்லை எனக்கு உடனே வேணும், எனக்கு உடனே வேணும், எனக்கு உடனே வேணும், கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நீர் யாரும் நான் யாரும், நான் ஒரு பக்கம் போயிடும், நீர் ஒரு பக்கம் போயிடும், என் வேலையை பார்க்குறேன். ஆபத்து வரும், உங்க கூப்பிடுவேன், நீ வரணும். ஆமா, உங்களுக்கு தொண்டு செய்ய தானே இயேசு வந்தாரு. உங்களை மீட்க வந்தார், உங்களை ரட்சிக்க வந்தார், உங்களை விடுவிக்க வந்தார். Why God came to this world? Did you know that? God wants to save you from all your sins. He wants to give the heavenly kingdom for you, who was prepared by Him. Do not be worried. Do not give up your life to Satan. Please follow Jesus Christ. Confess your sin to the Lord. He will hear all your prayers. He will cleanse you. He cleanses all your sin and He make you
as a lightning person in His word. As a lightning person in His word. நீ உன்னை அர்ப்பணித்து விட்டால் ஆண்டவர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றி விடுவார். இந்த உலகத்தில் உன்னை வெளிச்சமாய் மாற்றி விடுவார். ஆமென். He will take all your sorrows. உன் பாவம் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னு, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், நீ தாழ்த்து. 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 2 நாளாகமம் 7:14 வாசிச்சு பாருங்களேன். என் நாமம் தரிக்கப்பட்ட, என் நாமம், நல்லா கவனிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ஆண்டவர் சொல்றாருல, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். ஆமென். We have to confess all our sin before God. You are the people who are chosen by the Lord. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் நாமம் தரித்திருக்கிற பிள்ளைகள். Do not think that you are not belongs to God. You are belongs to God. Because He given His name to you as Jesus Christ as a Savior for you and me. ஆண்டவர் உனக்கு எனக்கும் இயேசுதான் இரட்சகர் என்பதை கொடுத்திருக்கிறார். So why we are afraid? Why we are thinking? வாசித்து பாருங்கள். 2 Chronicle chapter 7 verse 14. 2 Chronicle verse 7 and 14. When we see the word, what the God says, if my people, God doesn't say you are not my people. God says that you are my people. உனக்காக தான் கர்த்தர் சொல்றார். உன்னை பார்த்து பேசுகிறேன். என்ன தெரியுமா? நீ அவருடைய ஜனம். If my people which are called by my name, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நாமத்தை நோக்கி கூப்பிட்டார். When they call, which are called by my name, shall humble themselves. நீ தாழ்த்த வேண்டும் தேவ சமூகத்துல. And pray, அவரை பார்த்து ஜெபம் பண்ணு. Seek my face, என்னுடைய முகத்தை தேடு. அப்பொழுது turn from the wicked ways, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ வழிகளை விட்டு விலகு. Then will I hear from heaven, பரலோகத்திலிருந்து நான் அதை கேட்டு, and will forgive their sin, யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டு, and I will heal their land, நான் அவர்கள் தேசத்தை சுகமாக்குவேன். நீ ஜெபிப்பதனால, நீ தேவ சமூகத்தினுடைய தாழ்த்துவதனால, உன் பாவத்தை அறிக்கையிடுவதனால, உன் பொல்லாத வழிகளை விட்டு விலகுவதனால தேசத்துல உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்தையே சேமமாய் மாற்றுகிறார். God doesn't want to bless yourself only, உன்னை மட்டும் இல்ல, but God want to bless each and every person in this world through you. That's why God promised to Abraham. See it on the words. Genesis chapter 12 verse 2. What he says. ஆண்டவர் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது வாசித்து பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, I will make of thee a great nation and I will bless thee and make thy name great, thou shalt be blessed. அவர் சொல்றாரு, உன் மூலமா நான் ஆசீர்வாதமாய் உன்னை மாற்றும் பொழுது, உன் மூலமா, உன் சந்ததி மூலமா முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். நான் நேரம் இல்லை, நான் சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 22, 17, 18, 19 வசனங்களில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கடலத்தனையாய் பெருக பண்ணவன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவர் நான் பூமியில நான் ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்திருக்கிறேன். உன் மூலமாய், உன் சந்ததி மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை அங்கே சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 22:17 ஆண்டவர் சொல்லும்போது சொல்லி இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறோம், கர்த்தரை தேடுறோமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? செய்வார்.
உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிறான். உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை பெரிய ஜாதியாக்குற தேவன். ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம். ஆதியாகமம் 22ல நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்க பலியிடும்படி கொண்டு போகிறான். அவன் கீழ்ப்படித்தான், அதனால அந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? ஜெபிக்க நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோமா? ஐயோ நான் உத்தமன், ஒரு பாவமும் செய்யல. கேளுங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா? ஒன்னும், நான் பர்ஃபெக்ட், ஐ எம் பர்ஃபெக்ட். யார் அப்படி சொல்லுகிறார்களோ, they are all imperfect before God. No man can stand before God without the holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. God says that. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Be holy because I am holy. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்துட்டா வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் விளைகிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். You are blessed person before God. So that's why he called you my people. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ என் ஜனம். ஆமா, நீ என் ஜனம் ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய உரிமையா சொல்ற, நீ என்னுடைய பிள்ளை. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிற, உன்னை கண்டு இருக்கிறார். சரி, நான் ஜெபம் பண்றேன், நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபம் பண்றேன், விசுவாசத்தோடு ஜெபம் பண்றேன். அது மட்டும் இல்ல, தேவ சமூகத்தில் நான் கேட்கிறேன், என் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு நான் கேட்கிறேன். என்ன நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா? அதே 7வது அதிகாரம், மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பாப்போம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், according to the days of their coming out of the land of Egypt will I show unto him marvelous things. ஆமென். அவர்களுக்கு நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு உன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நீ ஜெபம் பண்ணி விடுவாய் என்று சொன்னால், தேவனோடு ஒப்புரவாகி விடுவாய் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிட்டா ஆண்டவருடைய அதிசயங்களை காண பண்ணுவார். He show you the wonders. He want to do so many wonders in your life. வாழ்க்கையில் ஆண்டவர் பல நன்மைகளை செய்ய விரும்புகிறார், அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். If you seek God, then God will answer your prayer. God will bless you. Dear beloved brother in Christ and sister, ஆண்டவர் அருமையான தேவனுடைய இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிற, இயேசுவின் பிள்ளையாக இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரி, இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். God gave me this word today to speak with you. உன்னோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை தந்தார். That's why I am speaking this word to you. அதனால தான் நான் உன்னோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். Why? ஏன் தெரியுமா? He want to bless you. He want to use the revival in this nation. He want to use you. He want to use your family. He want to use your church. He want to use in this world for his name sake. அவர் தன்னுடைய நாம கீர்த்தனத்திற்காக, நாம மகிமைக்காக உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Don't give up. நீ சோர்ந்து போய் விடாது, நீ தளர்ந்து விடாது. அழகுபடுத்தவே எனக்கு நேரம் இல்லை, எனக்கு என் முகத்தை சரி பண்ணவே நேரம் இல்லை. உன் முகத்தை யார் பார்த்து என்ன பண்ண போறாங்க? மண்ணுக்குள்ள போக போகுது. சிலருக்கு முடி சீவும் போது முடி ஓரமா போயிருது. ஐயோ, இது நேரம் வரணும், இதுக்குனே பல மணி நேரம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ட்ரெஸ் மாத்துறதுல போடுறதுல, இந்த மடிப்பு இப்படி வருதா, இந்த புடவை இப்படி இருக்கா, இந்த பேண்ட் இப்படி இருக்கா, இந்த சட்டை இப்படி இருக்கா, இந்த டை இப்படி இருக்கா, இதெல்லாம் நிறுத்திட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருக்க நேரம் கொடு. உன்னோடு கூட ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். நீ நேரம் கொடு அருமையான மகனே, அருமையான மகளே, நீ எனக்கு நேரம் கொடு. நீ நேரம் கொடுப்பாயா?
நீ நேரம் கொடுப்பாய் என்றால் நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறேன். I will do so many miraculous things. I want to do. ஏற்கனவே நான் உனக்கு செய்திருக்கிறேன், ஆனால் இனியும் நான் உனக்கு செய்ய போகிறேன். என் பிரியமே, என் ரூபவதி என்று உன்னை அழைக்கிறான். If you give yourself to the Lord, did you hear the word of God? Did you obey the God's word? He want you to kneel before Him and He want to pray with Him. He want to have a good relationship with you. He want to have a covenant with you. He want to make a covenant, new covenant with you. உன்னோடு கூட புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். பழைய நல்லா போகுது, எடுத்து போட்டு. கவலைப்படாத. ஒருவேளை நீ பாவத்தில் விழுந்துட்டியா? கவலைப்படாத. ஒருவேளை நீ ஆண்டவரை தேடாம உலகத்திலே சுத்தி இருந்துட்டியா? கவலைப்படாத. ஒருவேளை உன் வாழ்க்கையில பல தீமையான காரியங்கள் வந்து ஆண்டவர் விட்டு உன்னை விளக்கிருச்சா? கவலைப்படாத. இப்ப ஆண்டவர் உனக்கிட்ட தான் சொல்றார், நீ எழும்பு, எழும்பு, சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் உனக்கு காத்திருக்க, அவர் உனக்காக காத்திருக்கிறார். நீ அவர் சமூகத்துக்கு வருவாயா? ஜெபிக்க காத்திருப்பாயா? உன் ஜெபத்தை கேட்பா. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, our almighty God and everlasting Father, உம்முடைய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். We came in the name of Jesus Christ, Lord. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். Bless those who are hear this prayer, hear this word of God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். Bless them those who are hear the word. அவர்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். வியாதிகளை நீக்கும், பலவீனங்களை மாற்றும், சோர்வுகளை நீக்கும், அசதிகளை மாற்றும், பரிசுத்தப்படுத்தும். Sanctify them, Lord. Take all the iniquity, take all the sins, take all the disease from their body. Bless them. Make them as a blessing for this nation. அவர்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும். இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறீர்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்களேன். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுதே அந்த பிரச்சனையை மாற்றுவார். உன் வியாதியை மாற்றுவார், உன் பலவீனத்தை மாற்றுவார், உன் சோர்வுகளை மாற்றுவார், உன் வாழ்க்கையில் இருக்கிற இனப்புரியாத கவலைகளை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், உன்னை நன்மையினால் நிரப்பி விடுவார். If you shout unto the Lord, Lord help me in my distress, in my problem, in my sickness, in my financial crisis, Lord help me, Lord. God will hear all your prayer and He will help and He will heal you and He will heal you by His word. Shanka Baurada Nantarama. அவர் வார்த்தையினாலே உன்னை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். அவர் அதை செய்ய போகிறதற்காக நன்றி சொல். ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். I feel that you are talking to a person, particularly you are talking to a person. எனக்கு ஆவியில தெரிகிறது, நீ யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனோடு, ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நீ பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Tonight save them from all the sickness. Tonight, Lord, today morning, Father, today evening, Father, today night, Father, whenever those who are hearing this word, heal them, protect them, save them, and make them as your child. அவள் உம்முடைய ஜனமாய் நீர் மாற்றி அவளை ஆசீர்வதித்து விட வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா இப்பொழுது அவர்கள் வியாதிகள் நீங்கி சுகமடையட்டும், அற்புதம் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யப்போற பெரிய காரியங்களோடும் என்றென்றும் உங்களோடும் உலகத்தில் அனைத்து பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.